ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். எக்லாம் போடலை, ரொம்ப ப்ளெயினாக செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லாயிருக்கும். வாங்க இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரை கப்புக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பலூன் விஸ்க் எடுத்துக்கோங்க. நல்லா அடித்து விட்டுறலாம், இந்த கட்டிலாம் இல்லாமல். கண்டிப்பாக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு பவுடர் சுகரை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரையும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இதோட அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில், கோல்டு வின்னர் இல்லை சன்லேண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ வாசனைக்கு நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன எசன்ஸ் விருப்பமோ அந்த எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா தான் செய்ய போகிறேன், அதனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம மைதாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு மைதா. இதோட நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே ஜலிச்சு விட்டுலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இப்படியே நீங்கள் கிளறி விட்டு அப்படியே ஜலிச்சிங்கன்னா இந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடாலாம் நல்லா அந்த மாவுலேயே கலந்துரும். அதே சமயத்தில் சிந்தாமையும் நம்ம ஜலிச்சிடலாம். அவ்வளோதான், ஜலிச்சாச்சு. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுலாம். கலந்துட்டு நீங்கள் திக்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்படி தான் கிளறணும். ரொம்ப லைட்டாக கிளறி விடுங்க மாவு போட்டதுக்கப்புறம். இப்போ கெட்டியாக இருக்கு இல்லையா, இப்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கலந்துட்டு எவ்வளோ பால் செலவாகுதுங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம். இப்படி தூக்கி விடும்போது அப்படியே, அதாவது கெட்டியாக இல்லாமல் லூஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம முட்டையெல்லாம் போடவே இல்லை.
ஏன்னா நிறைய பேர் நியூ இயர்க்கெலாம் முட்டைலாம் சேர்க்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சில பேர் முட்டை விரும்பாதவங்களுக்கு நீங்கள் இந்த முட்டைலாம் கேக் செஞ்சுருக்கலாம். அவ்வளோதான். அப்படி தூக்கி ஊற்றும் போது அப்படியே நிற்காமல் மாவு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் தடவி பட்டர் சீட் போட்டுக்கலாம். பட்டரோ இல்லை எண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 கப்பு எடுத்தேன், எனக்கு 1/2 கப்பு அளவுக்கு பால் செலவாயிருக்கு. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க, சூடான பால் ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம தயிர் ஊற்றுனதே நமக்கு தெரியல, அந்தளவுக்கு திப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா அடித்து நம்ம கலந்தாச்சு. இப்போ நான் கேக் செய்கிற டின் எடுத்துருக்கேன், அதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கீழே பட்டர் பேப்பருக்கு அடியிலையும் போட்டுட்டு இப்போ மேலே பட்டர் சீட் போட்டுக்கலாம். கரெக்டாக இதே அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டர் சீட்டை போட்டு அது மேலே லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயே போதும். இப்போ இதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றும் போது பாருங்கள் எப்படி இந்த அப்படியே மடிப்பாக விழணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக இப்படி பேக் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். இப்போ வந்து இந்த குக்கர்லேயும் வைக்கலாம், அல்லது நான் வந்து இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக்கு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கீழே மணல் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு 45 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம செய்யணும். இப்போ நான் நான்ஸ்டிக் கடாய் பாத்திரத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கேன். இதை பற்ற வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஏன்னா டைரெக்டாக நமக்கு வந்து பாத்திரத்தை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிடுங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக்கை வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சு 45 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டலாம். 45 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். வேகலைன்னா கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே சிம்லேயே வேகட்டும். இப்போ நடுவில் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ நல்லா ஆறிச்சு. சைட்லலாம் கத்தி வச்சு அப்படியே இது பண்ணிங்கன்னா நம்ம கவுத்துறதுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா அப்படி சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிஞ்சிரும். அதனால் பார்த்து மெதுவாக எடுங்க. நல்ல ஜம்முன்னு நல்ல சாஃப்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம குக்கர்லேயே செஞ்சாச்சு. இதுக்கெல்லாம் அவன் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டால் அவன் வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து 3ஆவோ இல்லை 2ஆவோ நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆற விட்டு நீங்கள் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிஞ்சு போகாமல் இருக்கணும். உடனே சூடோட கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூனு சுகர் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்ருங்க. 2 ஸ்பூன் சுகர் போட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னு சொன்னால் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க.
நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். நல்லா கரைய அளவுக்கு கலந்து விட்டு அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுகர் சிரப்பு ரெடி. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து கேக்கு வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீமில் வந்து சுகர் இருந்துச்சுன்னா சேர்க்க வேணாம், சுகர் இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா அப்படியே நம்ம வந்து கவுத்துனா அந்த க்ரீம் வந்து விழக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அடித்தா போதும், நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிரும். நல்லா சுற்றிலும் நல்லா கலந்து விட்டுட்டு அடிச்சுக்கோங்க. ஏன்னா சுகர் போட்டிருக்கோம், வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் கலந்து வரணும். அப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டு அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு க்ரீம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கேக்கு செஞ்சுருக்கனால 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கேக்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து நம்ம கவுத்துனோம்னா நம்மளுக்கு வந்து கீழே விழக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். பாருங்கள் அப்படி நல்லா அப்படி கெட்டியாக நல்லா ஆயிடுச்சு, க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேக்கு வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3ஆக கூட கட் பண்ணலாம். நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக்கு அட்டையில் வந்து கொஞ்சோண்டு க்ரீம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு பீஸை வச்சுட்டு மேலே வந்து க்ரீம் தடவிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா ஈவனாக அப்படி இந்த சுகர் சிரப்பு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கேக்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மேலே அந்த விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூடவே போடுங்க, அப்போ தான் வந்து அந்த கேக்குக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கேக்கு வந்து கத்தியை வச்சு அப்படியே சமப்படுத்திடுங்க. பாருங்கள் பத்தலை, இன்னும் கொஞ்சம் க்ரீம் போடணும். க்ரீம் போயிட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எவ்வளோக்குள்ள க்ரீம் போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா மேலே நல்லா கவர் ஆயிரும். நான் கொஞ்சம் ரொம்ப சேர்த்துக்காமல் கொஞ்சம் கம்மியாக தான், கரெக்டாக அந்த கேக்கு மூடுற அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக போடல. உங்கள் கேக்கு கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீம் தான், கேக்கோட அளவு கம்மியாக இருக்கும், க்ரீமோட அளவு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது மேலே அடுத்த பீஸ் கேக்கையும் நான் வச்சிடுறேன். வச்சுட்டு திருப்பி இது மேலேயும் நம்ம க்ரீம் போட்டுடலாம். இது மேலே திருப்பி சுகர் சிரப்பு போட்டுட்டு அது மேலே க்ரீம் போட்டுருங்க.
நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேக்கு செய்கிறனால ஓரளவுக்கு நான் செய்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து கேக்குலாம் நிறையா செய்யலான்னு இருக்கேன். அதனால் இன்னும் வந்து நல்லா செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், இது வந்து இந்த கேக்கு மேலே சமமாக இருக்கறனால நம்மளுக்கு நல்லா தடவுறதுக்கு நல்லா வருது. அது கீழே இருக்கிறது கட் பண்ணியிருந்தனால கொஞ்சம் தடவ கஷ்டமாக இருந்தது. இது நல்லா ஈவனாக இருக்கறனால தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கு பாருங்கள். தடவும் போதே நமக்கு தெரியும். இப்போ மேலே சைடில் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா இடமும் அப்படியே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நமக்கு ஏதாவது டிசைன் போட்டுக்கலாம். சும்மா நான் வந்து அப்படியே வைக்கிறேன். இந்த மாதிரி குமிழ் குமிழாக வச்சிடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், மேலே டிசைன் போட்டாச்சு. இது மேலே இந்த ப்ரிங்கிள்ஸ் வந்து அப்படியே சும்மா ஒரு அழகுக்காக அப்படியே நான் தூவிடுறேன். அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அப்படியே நடுவுலையும் அப்படியே போட்டு விட்றேன். அவ்வளோதாங்க, அருமையான எக்லெஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயும் அதே மாதிரி அப்படியே போட்டுறேன். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு. இதை நான் காலையில் நாளைக்கு நியூ இயர்லையா நான் நைட் 12 மணிக்கு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் சேர்த்து அப்படியே போட்டுறேன். Like